குட்டீஸோட ஸ்கூல் லீவ் ரொட்டீன் விளாக் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. காலையில் எழுந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் காட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி, டீ, காஃபி இதெல்லாம் கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சன்சிகா சின்ன வயசுலேருந்தே காட்டுக்கு வரும் பொழுது இந்த கொழுந்து இருக்கும் இல்லைங்களா, வேப்பங்கொழுந்து, இதை வந்து பொறிச்சு அப்படியே சாப்பிட்டு பழகிட்டா. இப்போ வரைக்குமே சாப்பிட்றா. நல்லா கசக்கவெல்லாம் இல்லை அப்படின்னு அவள் வந்து சொல்கிறா. ஆனால் நான்லாம் சாப்பிட்டு பார்த்தா பயங்கரமாக கசக்குது. அவள் சின்ன பிள்ளையிலிருந்தே பழகணங்காட்டி அந்த மாதிரி இருக்கும் போல் அவளுக்கு. இந்த 2 குட்டீஸும் யாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹஸ்பண்டோட தம்பி குழந்தைங்க. வீடியோவில் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளோட காடு தான். தைல மரம் வந்து வச்சு விட்டுருக்கோம். இந்த காடெல்லாம் தான் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து அப்படியே தண்ணி, காஃபி எல்லாமே கொடுத்துட்டு நாங்களும் சித்த நேரம் க்ளீன் பண்ணி கொடுத்தோம். இங்கே பக்கத்தில் மாங்காய் மரம் இருக்குது, போய் மாங்காய் பறிக்கலாமான்னு கேட்டேன். எல்லாமே ஓகேன்ட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்படியே சைக்கிள்லேயே கிளம்பியாச்சு. போய் ஒரு 10 மாங்காய் கிட்ட பறிச்சுக்கிட்டு வந்துட்டோம். மாங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது, பழுத்ததில்லை. ஆனால் இந்த மாங்காய் ஊறுகாய் மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு காட்டையெல்லாம் சுற்றிட்டு வரதுக்கே ஒரு 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்பெனிக்கு வந்துட்டோம். எல்லோரும் பாட்டில் போட்டு வைங்க, நான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே மாங்காய் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். சுட்டி குட்டீஸ் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் ஒரு ஆளே செய்யணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கணக்காக இருக்குது. அப்பா, சுட்டி குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பாட்டில் போடுறாங்க. அவங்க போடுற அளவுக்கு நம்மளாலேயே ஸ்பீடாக போட முடிய மாட்டேங்குது.